வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் சம்ஸ். நாங்கள் தான் சம்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் வீடியோ ஆன் காலேஜ் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது எதை பார்த்தீங்கன்னா கேசிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, படிக்கிற பையன். அவர் வந்து போயிட்டு படிக்கிற பையனா அங்கே படிக்கிற பையன் கிடையாது, ஓகேவா? ஸோ வந்து அவர் போய் ரிவ்யூ எடுத்திருக்காரு. ஸோ நம்ம சம்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னெல்லாம் சொன்னாங்க அந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சுப்போம். அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம கேசிஜிக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த காலேஜை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள், உங்களோட இன்ட்ரடக்ஷன். பேர்? என்னோட பேர் என்ன? என்னோட பேர் மீனா தான். வேற என்ன சொல்றது? ஏரோ டிபார்ட்மெண்ட், ஏரோநாட்டிக்கல். ஓகே, இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல காலேஜ், ரொம்ப சூப்பரான காலேஜ். வேற என்ன சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை ப்ரோ. ரொம்ப சூப்பரான காலேஜும் இல்லை, ரொம்ப சுமாரான காலேஜும் இல்லை, ஆவரேஜுக்கும் மேலே. அப்புறமா இங்கே ஒர்க் லோட், அசைன்மெண்ட் அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். வாரத்துக்கு வாரம் ஏதாவது ஒன்று கொடுத்து எழுத சொல்லிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது, பரவாயில்லாமல் இருக்கும் ப்ரோ. பரவாயில்லாம வந்தால் வந்து நம்ம எல்லாம் இது பண்ணலாம், சர்வே பண்ணலாம், மேனேஜ் பண்ணிடலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல், நம்ம பில்டிங், கம்ப்யூட்டர் மட்டும் அப்பப்போ சரியா ஒர்க் பண்ணாது, மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஓகே, ஒரு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி? செம்மையா இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறமா இந்த காலேஜோட 2 அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். 2 அட்வான்டேஜ் என்ன? இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு காலேஜ் ஃப்ரீடம் கொடுக்கும். அண்ட் தென் வேலையை ஒழுங்காக முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா கேன்டீன் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். வேற டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அப்புறமா இந்த காலேஜ் நீங்கள் வந்து வேற யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? காலேஜ் ரெக்கமெண்ட் தாராளமாக நிம்மதியாக சேர்ந்து படித்து டிகிரி வாங்கிட்டு ஓரளவுக்கு ஜாப்ல செட்டில் ஆகிற மாதிரி காலேஜ் தான். ஓகே, ஃபைனலாக இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. டைம் மிஷின் வந்து நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போகிற டைமில் உங்களால் போக முடியுது. அப்போது இந்த காலேஜ் சேருவீங்களா மாட்டிங்களா? வேற வழியே இல்லைன்னா இந்த காலேஜ் சேரலாம், தப்பு இல்லை. இது ஒன்றும் அந்த அளவுக்கு லோக்கல் காலேஜ்லாம் இல்லை, நல்ல காலேஜ் தான், சேரலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தோம், மீனா வந்து அவங்களோட கமெண்ட்ஸை சொன்னாங்க இந்த காலேஜை பற்றி. ஹை கைஸ், நம்ம காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு. சொல்லுங்கள் சந்தோஷ். ஹாய், ஹலோ. எந்த டிபார்ட்மெண்ட்? நான் வந்து ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகே, உங்கள் ஸ்டாஃப்ஸு, உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த காலேஜோட ஃபீஸு அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹாஸ்டல், அப்புறமா நம்மளோட கேன்டீன் அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஃபீஸ் அதிகம்லாம் கிடையாது, கம்மியாகவும் கிடையாது, மீடியமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கும், ஸ்கூல்ஸுக்கு கட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல ஸ்டாஃப் தான், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுங்கள், இந்த அசைன்மெண்ட்டு, ஒர்க்லோடு, கல்ச்சுரல்ஸு அதெல்லாம் உங்கள் காலேஜில் நடக்குமா? கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது எப்போவுமே நடக்கும். கல்ச்சுரல்ஸ் தான் தரமாக பண்ணுவோம், அசைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பக்காவாக கொடுத்துருவோம், ஸ்டூடெண்ட்ஸும் பக்காவாக இருப்பாங்க, அதனால் எப்போவுமே பக்கா தான். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம்? அது எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்கும், ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு எல்லாமே இருக்கும். ஓடிலாம் வந்து அசால்ட்டாக கிடைக்கும், பேசுனீங்கனாலே ஓடி கொடுத்துருவாங்க. அதனால் மதியம் சாப்பிட்றதுக்கும் ஓடி தருவாங்க, அதனால் பிரச்சனையே இல்லை, அது நல்லா இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இப்போ டைம் மிஷின் கிடைக்குது, டைம் மிஷினை வச்சு நீங்கள் வந்து அட்மிஷன் போடுற அன்னைக்கு போகிறீங்க, அப்போ வந்து நீங்கள் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நான் சத்தியமாக மாட்டேங்க. நான் அட்மிஷன் பேப்பரே கீழ்ச்சி போட்டு வந்துடுவேன். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குன்றீங்க, அப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றீங்க, கல்ச்சுரல்ஸ் இருக்குன்றீங்க, பிடிக்கல இந்த காலேஜ். ஹை கைஸ், நான் உங்கள் அக்ஷய். ஓகே, நம்ம கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியுறபடி சொல்லணும்னா கேசி டெக், எல்லாரும் ஹிருதயம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வர மாதிரி இருக்கும்னு நினச்சி பாதி பேர் சேர்ந்து நாசமாக போயிருக்கானுங்க. அதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணுறேங்க. நீங்கள் அப்படி நினச்சி சேர்ந்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்காது. படத்தில் பார்க்குறது வேறு, ரியாலிட்டி வேறு, ஓகேவா கைஸ்? டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அந்த நீங்கள் சப்போஸ் ஒரு ஏரோ இல்லை ஏரோ ஸ்பேஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா என் காலேஜ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இந்த டிபார்ட்மெண்ட் மெயினாக இருக்குது, சில காலேஜில் எல்லாம் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் வந்து கவர்மெண்ட்டில் படிக்கணும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட இதில் படிக்கணும், கவுன்சிலிங்கில் போட்டு வரணும்னா நீங்கள் என் காலேஜ் கன்ஃபார்மாக ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு MIT. அவர் படிக்கிற டிபார்ட்மெண்ட் அது. நான் படிக்கிற டிபார்ட்மெண்ட் தாங்க, இருந்தாலும் நல்லா இருக்குல்ல, சொல்லலாம்ல. ஒரு 4 பேர்
இப்போ ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதனால ஓகே, பேசு நீ பேசு. அப்படி இல்லை கைஸ், அவன் இப்படி தான் சொல்லுவான், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க. அவன் எப்படி பேசினான் பார்த்தீங்களா, மொத்தமாக காசு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறான். அவன் கொஞ்சம் ரியாலிட்டியே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரியாலிட்டி சொல்லிட்டேன். இருதயம் படம் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் கிளியரு, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேக்கல்ட்டி கூட கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக இருந்தா, அதான் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான் எல்லா காலேஜ்லையும். நீங்கள் வந்து மதிக்காமல் நீங்கள் பாட்டு நீ நடா அப்படின்னு நான் நடா அப்படின்னு சொன்னால் நான் தான் பெரிய ஆளு நீனா அவர் யாருன்னு காட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எப்போ உட்காந்து தான் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லணும், ஐடி சிஎஸ்ஸு இசி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பொறுத்த அளவுக்கு ஜாலியாக இருக்கலாம். இப்போ பசங்க சொன்ன மாதிரி அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கலாம். உள்ள கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களதில் வந்து எத்தீரியல்னு ஒன்று நடத்துவோம் இயர்லி. நல்லா கம்பெனிலாம் வருமா நிறைய? எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்கு? நீ ஸ்டாஃப் கம்பெனிஸ் எல்லாம் வரோங்க. நீங்கள் பிளேஸ் ஆகிறத பொறுத்து தான். நம்ம டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா, அதனால தான்டா யோசிக்கிறேன். கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம் கைஸ். காலேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் தான். நீங்கள் வந்து இப்போ வந்து புதுசாக 2-3 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது கூட நாங்கள் ஜாயின் பண்ணும்போது இல்லை, இப்போ புதுசாக ஜூனியர்ஸ் வந்தோடனே அவங்களும் எவ்வளோ தான் பொறுப்பாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டதுக்கு ரொம்ப இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னா அவங்க ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லேட்டாக வந்தால் ஃபைனு, அதெல்லாம் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தெல்லாம் அமலுக்கு. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நல்ல காலேஜ் தான், நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஜாலியாக தான் இருக்கலாம். டூ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து அதுக்குன்னு ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேக்கு உள்ளே எத்தனை முடியாது கைஸ் செலிப்ரேஷனுக்கு. அது ஒரு மெயின் ட்ராபேக் கைஸ். நீங்கள் கேக்கு இப்படி எத்தனை போனாலே வாட்ச்மேன் நாங்கள் பிடிச்சிட்டே தம்பி நில்லுப்பா இங்கே வெட்டு போப்பான்னு கைஸ். அதனால் கேக்கு மட்டும் உள்ளே போய் கட்டிங் செலிப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபேக் வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை கைஸ். பரவாயில்ல, ஓரளவுக்கு என் காலேஜ் ஓரளவுக்கு நான் ஏதோ என் லைஃப் ஏதோ போய்கிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் எடுத்தும் கொஞ்சம் நல்லா போகுதுன்னா ஏதோ இந்த காலேஜ் எடுத்ததுனால தான் நான் நினைக்கிறேன். சரி கைஸ், நான் அடுத்த ஒரு நபர்கிட்ட கொடுக்குறேன், அவர் காலேஜ் பற்றி சொல்லுவேன். சொல்ல மாட்டாரு நிப்பாட்ட அந்த வீடியோவை.